சிவகார்த்திகேயன் தனுஷ் படங்கள் கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் ரிலீஸ் ஆன இந்த சமயத்தில் ஏயா நானே கடங்காரனா இருக்கேன் என் கூட போட்டிக்கு வரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சிவகார்த்திகேயன் டி மான் இஷ்யூ இப்போ புதுசா பின்னணி பாடகி சௌந்தர்யா இஷ்யூ. மேலும் பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அயலான் மீட்குமா மீட்காதா இப்படி பல விஷயம் பார்ப்போம் வாங்க. வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரைஸ் ராபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அயலானா கேப்டன் மில்லரா அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருக்கு வெற்றி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே குழப்பமாகவே இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் லெவல் கலெக்ஷனில் வந்து அயலான் ஊற்றிக்கிச்சு, கேப்டன் மில்லர் எகிரிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 5 crores தான் வந்து அயலான். மேலும் தனுஷ் வந்து கேப்டன் மில்லரோட படம் வந்து 18 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ப்ரீ புக்கிங்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அயலான ஓவர்டேக் பண்ணிடுச்சு தனுஷ். ஸோ ஆல்மோஸ்ட் டே 1 கலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்னுவாங்க. இப்போ பொங்கல் ரிலீஸினால் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆளுங்க நல்ல வேலைடா ஒய்ஃபோடு வரல, யார் ஏலியன் வரலையா, சிவகார்த்தியை பங்கம் பண்ணுறாங்க. ஏன்னா இமான் விஷயத்தில் நடுவில் ஆள் சின்ன பின்னமாக ஆகிட்டாப்புல, அதுலேருந்து வந்து ஒய்ஃபோடு வரல ஏலியனே வரல அப்படின்னு எஸ்கேவை பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மேலும் பல விஷயங்கள் திடுக்கிடும் தகவல்கள் இப்போது வந்துக்கிட்டு இருக்குது. படத்தோட இதை பார்க்கும் பொழுது அயலானா இல்லை கேப்டன் மில்லரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் படம் வந்து பயங்கரமான வன்முறையை கொண்டு தான் இருக்குது. துப்பாக்கி சூடு ரத்தம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் சரி, இந்த பக்கம் ஏலியன் படம் வந்து குழந்தைங்களுக்கான படம் அப்படின்னு வந்தேன். ஸோ சிவகார்த்தி வந்து பால்புட்டியோடு தான் போடும் போல இருக்கும் சிவகார்த்தியின் படத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் இந்த இடத்துல வந்து பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் தனுஷ் ரக்கட் பாய்ஸ் ரேஞ்சுக்கு போட்டு பட்டையை கிளப்புறாப்புல. பிகினிங் ஆஃப் த ஃபிலிம்லேருந்து எண்டிங் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ரகலை. மியூசிக்கு ஜிவி பிரகாஷ் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் அயலான் படம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கு ஆம்ப்லேட்டுன்னு போட்டு பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுலன்னா நெட்டிசனில். ஏன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கு கை கொடுக்கல அப்படின்னு. ஆனால் இதில் சிவகார்த்திகேயன் நம்ம பாராட்டணும் தான். இருந்தாலும் தனுஷ் வந்து எப்பயுமே தன்னுடைய பங்குக்கு பல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் இது மற்ற லாங்குவேஜ் எல்லாம் வந்து கை கொடுத்ததா அப்படின்னா சான்ஸ் இல்லைங்க. கன்னடாவில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாரை போட்டு இந்த பக்கம் கலெக்ஷன் அள்ளிட்டானுங்க நம்ம கேப்டன் மில்லர். ஆனால் இவருக்கு கை கொடுக்கறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா 5 படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த பொங்கலுக்கு ஒட்டி. தெலுங்கானாலையும் சரி ஆந்திராலையும் சரி. இந்த சமயத்தில் கேப்டன் மில்லராக அயலானுக்கெல்லாம் அங்கே கொடுப்பாங்களா? இல்லை. ஆனால் தெலுங்கில் ஆந்திரா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்தியை விட தனுஷுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். மேலும் பார்த்திங்கன்னா இங்கே கன்னடாவில் சிவராஜ்குமாரை வச்சு டோட்டல் கலெக்ஷனை அள்ளிட்டாங்க. ஆனால் அயலான் படம் மூலமாக மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு. ஸோ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 50 கோடி, அது 100 கோடி. அப்போ கலெக்ஷன் எவ்வளோ வாங்கணும்? உடனே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னமோ சிவகார்த்திகேயன் இந்த கடனெல்லாம் முடிஞ்சிருச்சு தனுஷ் வெறின்னு. ஒன்றும் கிடையாது. இப்படியாவது காசை கொடுத்து பேச வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காப்புல. ஆனால் உண்மையான வசூல் என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு டே 1லேயே தெரிஞ்சு போச்சு. ஊற்றிக்கிச்சு அப்படின்றது தான் உண்மை. ஊற்றிக்கிச்சுன்னா என்னங்க, 100 கோடி இந்நேரம் 3 நாளில் 100 கோடி எடுக்குமா படம் அப்படின்னு பார்க்கணும். படத்துக்கு செலவு பண்ணதை விட அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த ப்ராஃபிட்டாவது வந்தாகணும். ஸோ இதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு வரலினாலும். ஆனால் தனுஷோட படம் 50 கோடி போட்டு 100 கோடி 150 கோடி எடுக்கிறது வந்து பெரியசா, இல்லை 100 கோடி போட்டு 125 கோடி ப்ராஃபிட் எடுக்கிறது பெருசா? அதாவது ஜஸ்ட் 25 crores தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 to 100 கோடி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் அயலான் படம் குழந்தைகளுக்கான படம். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இப்போ இருக்கிறது எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? 5வது 6வது படிக்கிறதே வேறு லெவலில் இருக்கிறானுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொம்மை படத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி இருந்தால் சிவகார்த்திகேயனுக்கே அழுவ வந்துடும் போல இருக்கு. டேய் கடங்காரனாக இருக்கண்டா, உன்னால தான்டா எல்லாமே, ஏன்டா என் கூட போட்டிக்கு வர, என்னை தனியாக விட்றான்னு அழுவுறாப்புல. சரி ரைட்டு ஓகே, என்ன பண்ணுறது, இந்த ஒரு தடவை மட்டும் மோதி பார்ப்போன்னு மோதி பார்த்ததில் பங்கம் பண்ணிட்டாப்புல நம்ம தனுஷ். இதுதான் நடந்தது. இதுக்கு நடுவில் பைல்வான் ரங்கநாதன் இருக்கட்டும், இல்லை எல்லாருமே சேர்ந்து இந்த யூடியூப்பில் நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் மூத்த பத்திரிகையாளர்கள்னு சில பேர் திரிவானுங்கள்ல, அவனுங்களுக்கு எலும்பு துண்டு போட்டால் உடனே பேச ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன வேணாலும் பேசுவானுங்க. அப்பா இந்த படம் தான்ப்பா சூப்பரு, அப்பா அடுத்து இவர் தான்ப்பா அரசியல் வர போகிறாரு, அடுத்து இவர் தான்ப்பா முதல்வர். அதுவும் விஜய்க்காக ஒருத்தவன் இருக்கான் ஐடிவிங்க, அவன் ஒரு ஆள் 1 man ஷோ. அவனை வச்சு விஜய் வந்து அடுத்த முதல்வர் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். ஆனால் இன்னொரு 2 பேர் இருக்காங்க.
கிசுகிசுக்கு போனவர் யார்? நம்ம பைல்வான் ரங்கநாதன். அவரும் சொல்கிறாப்புல தனுஷு கோவப்படுறாரு. அடுத்தது சுபேரா கிபேரான்னு ஒருத்தவர், அவர் பகீர்னு பொங்குறாரு. கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் என்னமோ பேசினவர் சிவகார்த்திகேயன் போட்ட எலும்பு துண்டுக்கு கடைசி எலும்பு துண்டு வாழ்வா சாவான்னு ஆயிடுச்சு. அதனால் எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டாப்புல. ஏற்கனவே ஐடிவிங்க வச்சுருக்கிறவர் தானே நம்ம சிவகார்த்தி சொந்த முயற்சியில் நல்லா நடித்து நல்லபடியாக ஒரு படத்தை பண்ணி எதுவுமே கிடையாது. ஐடிவிங்னாலேயே வளர்ந்துறேன், ஐடிவிங்னாலேயே கீழே போக போகிறவர். இதுதான் உண்மை. ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு படம் அவார்ட் வின்னிங் படம், இல்லை நல்ல தரமான சம்பவமான படம் ஓடிச்சுன்னா அது பாட்டுனால தான் இருக்கும். கொஞ்சம் கதை காமெடி அதிகமாக இருக்கும். இப்போ இவர் லைஃபே காமெடியே ட்ராஜடியாகவே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபேமிலி இவர் படத்துக்கு கூட்டு போகலாமான்னு பேரண்ட்ஸே நினைக்கிறாங்களாம். இப்படிப்பட்டவர். ஏன்னா நம்ம வீட்டு புள்ள எங்கள் வீட்டு புள்ள அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடவடிக்கை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த சேனல் ரிலேஷன்ஷிப்பு சௌந்தர்யான்னு பின்னணி பாடகி அடுத்த ரிலீஸ் ஆகிடுச்சு அயலான் கூட. இப்படி இருக்கும் பட்சத்தில் சிவகார்த்தி தேருவாரா தேரமாட்டாரான்றதே மிகப்பெரிய அளவில் சந்தேகமாக தாங்க இருக்குது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்களுடைய பர்சனல். படத்துக்கு வருவோமே, ரிவ்யூ எல்லாருமே கொடுத்தது பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிவ்யூ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடியது போரே அடிக்கல, பக்காவாக மாசாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரே வரியில் முடிக்கிறாங்க. அதே அயலான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராக் ஆகுது, காமெடி நிறுத்துது, படத்தோட மியூசிக்கு ஒன்றுமே இல்லை, வேறு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சான்ஸே கிடையாது, எதுவுமே ஒரு பெருசாக இல்லை, சித்தார்த் மாதிரியே இருக்குது பேசுறது, சித்தார்த் தான் பேசினார், சித்தார்த் தான் அங்கே நிற்கிறாரு அப்படின்றாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஏலியனை வச்சு இந்த அளவுக்கு செலவு பண்ணி செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தனுஷ் கோவமாக இருக்கார், சிவகார்த்தி சந்தோஷமாக இருக்கார், சிவகார்த்தி எல்லா கடனும் தீர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு. அப்படியெல்லாம் ஒரே நாளில் எல்லா கடனும் தீர்க்க முடியுமா? அவர் கடனே 125 கோடி அப்படின்னு இருக்கிற சமயத்தில் இந்த படத்தில் சம்பளம் கூட வாங்கலை. இனி செய்யக்கூடிய படங்கள் எத்தனை படம் கைவசம் இருக்குது? கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காரு, எப்பா வெற்றிலாம் கொண்டாடாத தம்பி, உன் சம்பளம் கிடையாது தம்பி அப்படின்ட்டு அப்படியா அடுத்த படத்தில் உன் காசுலேருந்து தான் பிடிக்க போகிறேன் அப்படின்னது. தனுஷ் ஒவ்வொரு படத்துலையும் பார்த்திங்கன்னா சம்பவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல அந்த மனுஷன். சரி ஏதோ ஒன்று, இவனுங்க எவன் வந்தால் என்ன, எவன் படம் போனால் என்ன, நல்லா இருந்தால் என்ன, நம்ம இந்த 5 நாளில் நல்ல தரமான படத்தை பார்க்கணுன்னு எல்லோரும் ஆசைப்படுவோம் இல்லைங்க. அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சோம்னா குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னா அயலான பாருங்கள், நல்ல வேறு லெவலில் படம் தெறிக்க விடணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பட்சத்தில் நம்ம நிம்மதியை தேடி அலையிறாப்புல, கைலாசம் போகணும்னு விரைவில் திட்டம் வேறு தீட்டுவாப்பில் போல இருக்குது நம்ம சிவகார்த்தி. ஏன்னா அந்த ரேஞ்சில் இருக்க கடனும், மேலும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சர்ச்சைகள், அப்புறம் ரீசெண்டாக வந்த சௌந்தர்யா என்ற பின்னணி பாடகியுடன் அவருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஏற்கனவே டேமேஜ் ஆன டி இம்மானோட ஆடியோ சர்ச்சை, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்க இதிலேருந்து மீண்டும் கடன் அடைக்கணும், படம் ஓடணும், ஓஹோன்னு ஓடணும். அதுக்கு தெய்வமே அப்படின்னு நல்ல கதையை சூஸ் பண்ணுப்பா. இன்னும் இமானோட கதையை யாரும் மறக்கலை. இதுக்கு நடுவில் அடுத்த சௌந்தர்யான்னு இன்னொரு சேனலை வேறு ஆரம்பித்து போட்டு ஆக்கியிருக்க. சரி இப்படியெல்லாம் போயிட்டுருக்க பல அதிர்ச்சி தகவல்கள்லாம் கொடுக்குற சமயத்தில் இன்னமும் இந்த ஐடிவிங்க வச்சே மேலே வரணும்னு நினைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா. தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி ஒரு வேலையை விட்டுட்டு நல்ல படமாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடிச்சுட்டு மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு உன் கடனெல்லாம் அடைச்சிட்டு இந்த பொறியத்தனத்தை விட்டுட்டு ஓடி போயிடு அப்படின்னு தான் சொல்லணும். வேறு என்ன செய்யறது? அவங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல கதைகள் நம்ம சிவகார்த்திகேயனை சுற்றி அடிக்குது. இது என்னவோ தெரியல, அவர் போன ஜென்மத்தில் எடுத்த ஒரு மிகப்பெரிய கர்மாவா என்னன்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. சரி, சிவகார்த்திகேயனை பல அதிர்ச்சி தகவல்கள் தகவல்களை இப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கருப்பன் ரொம்ப குசும்புகாரன்னு சொல்லுவாங்களே, அது இதுதாங்க. ஆமாம், சிவகார்த்திகேயனை இனிமே மேலே தூக்கி நிற்க வைக்கணும்னா கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மூலமாக வரக்கூடிய படம் தான் அவரை கை தூக்கி வைக்கும். அயலான் படம் அவருக்கு கை கொடுக்காமல் போய்விட்டது. ஏன்னா சம்பளமும் வாங்கலைன்னு அவரே சொல்லிட்டாரு. இதில் வேறு தலைவர் 171 அப்டேட்டுன்னு வேறு சொன்னது.
என்னையா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற? கடைசியில் ஆடியோ லான்ச்சில் எனக்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு இதுவும் எனக்கு இன்விடேஷன் வரலை. ஆக மொத்தம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? உனக்கு ஐடி விங் ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பரப்புவ. இதுதான் நம்ம சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி. சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி ஐடி விங் மூலமாகவே வளர்ந்தது தான். எந்த ஒரு மிகப்பெரிய கதைகளோ கதாம்சம் இருந்ததோ, மிகப்பெரிய அளவில் நடிப்புலேயோ எந்த ஒரு இதையுமே காமிக்கவில்லை. அதுதான் உண்மை. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தி, தனுஷ் இவங்க 2 பேரை சொல்லி பல யூடியூபர்ஸ் பழச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலும் ஒன்று. சிவகார்த்திகேயனால் மானிட்டைசேஷன் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சரி ரைட்டு ஓகே. ஏன்னா எப்படியா இருந்தால் என்ன, படத்தை போய் பார்ப்பாங்க ஜாலி.